தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் 21,000 பொடி தோசைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இக்கோயிலில் ஆவணி கடைசி வாரம் தொடங்கும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் முளைப்பாரி மற்றும் அக்னிச்சட்டி எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். கேரளாவின் கலை நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமான அளவில் இடம்பெற்றன. கோலாகலமாக நடைபெற்ற இத்திருவிழாவில் நேற்று நள்ளிரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது வழங்கப்பட்ட பிரசாதம்தான் வியக்க வைத்திருக்கிறது. கோயில்களில் வழக்கமாக பொங்கல், புளியோதரை போன்றவைதான் பிரசாதமாக வழங்கப்படும் நிலையில் ஆலங்குளம் பத்ரகாளியம்மன் கோயிலில் பொடி தோசைகளை பிரசாதமாக வழங்கினர். 350 கிலோ அரிசி மாவில் பார்த்து பொடி தோசை சுடப்பட்டன. ஒன்றல்ல இரண்டல்ல 21,000 பொடி தோசைகள் சுடப்பட்டு அண்டாக்களில் காத்திருந்தன. நள்ளிரவு பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கமகமக்கும் சாம்பார், தக்காளி சட்னியோடு பொடி தோசைகள் வழங்கப்பட்டன. இவற்றை பக்தர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சுவைத்தனர். இதே கோயிலில் கடந்த ஆண்டு பரோட்டாவும் சென்னாவும் பிரசாதமாக வழங்கப்பட்டதை நினைவு கூறலாம்.